10th மாணவ செல்வங்களே, இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோல சொன்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, அதே போல இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து வரிசையா நிறைய வீடியோஸ் போட போறோம். ஏன்னா, உங்களுக்கு வந்து 5 நாள் டைம் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு புது சேனல். ஸோ, இது வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பாட் த எரர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஈஸியா 5 மார்க் எல்லாருமே வாங்கலாம். ஒரு சென்டென்ஸ் குடுத்துருப்பாங்க. அதில ஏதாவது ஒரு வேர்ட் மட்டும் தப்பா குடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். ஈஸியா வாங்கிடலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷம் வரைக்கும் பப்ளிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் 2025 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் இஸ் அ ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதில வந்து இந்த ஏ அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலா த அப்படின்னு போட்டா போதும். ஸோ இந்த பக்கம் ரெட் கலர்ல குடுத்துருக்கிறது இந்த சேஞ்ச் பண்ண ஆன்சர். செகண்ட் ஒன் பிகாஸ் சத்யா வாஸ் ஓல்ட் ஹி வாக்டு ஸ்லோ. ஸ்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்லோலி அப்படின்னு மாற்றணும். தேர்ட் ஒன் ஸ்லோ பட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ இதில் வந்து இந்த பட் எடுத்துட்டு அது போல் அண்ட் அப்படின்னு போடணும். ஐ ஆர் டு பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர் டு அப்படிங்கிற எடுத்துட்டு வில் ஆர் ஷால் எது போட்டாலும் ரைட் தான். லேர்ன் எ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். அதில் வந்து லேர்ன் அப்படிங்கிறத எடுத்துட்டு லேர்னிங் அப்படின்னு எழுதணும்னா கரெக்ட். அடுத்து ஜூலை 2025 பாருங்க. சி இஸ் எல்ஐசி ஏஜென்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஐசிக்கு முன்னாடி ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எல்லுங்கிறது வவ்வல் சவுண்டை குறிக்குது. அதனால ஏ வராது, ஆன் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நைல் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஒரு பொழுது இங்கே ரிவர் அப்படி பதிலாக ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் எழுதணும். தேர்ட் ஒன் எடிசன் வாஸ் பார்ன் அட் அமெரிக்கா. அந்த அட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன் அமெரிக்கா. இந்த ஃபோர்த் ஒன் ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ. அந்த மாதிரி வரும்போது இந்த தென் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக டூன் போட்டுருங்க. ஃபிஃப்த் ஒன் த பாய் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ஸோ ரன்ஸ் ஃபாஸ்ட்லி எல்ஒய் வராது, ரன்ஸ் ஃபாஸ்ட் மட்டும் தான் வரும். அடுத்து மார்ச் 2024 பாருங்க. எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஏ எர்த் அப்படிங்கிறது போடக்கூடாது, அந்த இடத்துல த எர்த் அப்படின்னு போடணும். செகண்ட் ஒன் இட் போர்ட் அவுட் சைட் நவ். ஸோ இந்த போர்ட் அதை எடுத்துட்டு இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். தேர்ட் ஒன் ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஸோ இதே தான் நம்ம ஏற்கனவே வந்துருந்துச்சு. இந்த கேன் பி எடுத்துட்டு இதில் வந்து வில் ஆர் ஷால் போடணும். அதில் வந்து ஆர் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபோர்த் ஒன் ஹெர் கஷின்ஸ் as well as she is hard working. ஸோ இந்த இடத்துல வந்து சி ஈஸ்ட்னு வராது, அதுக்கு பதிலாக ஷி ஆர். ஏன்னா ரெண்டு பேர் கசின்ஸ் as well as she ரெண்டு பேர் சேர்த்து விடலாம், இந்த இடத்துல ஆர் அப்படின்னு வரும். அடுத்து ஆஸ் ஸோ வந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ் ஸோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஆஸை எடுத்துட்டு மித்ததெல்லாம் அப்படியே எழுதணும். அல்லது இந்த ஸோ எடுத்துட்டு மித்ததெல்லாம் அப்படியே எழுதணும். ஆஸ் வி வேர் லேட் வி அப்பாலஜிஸ் அப்படியெல்லாம் ரைட் தான். அதுக்கடுத்து ஜூலை 2024 பாருங்க. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ரியேஷன். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இடத்துல ஹெல்ப்ஸ் எஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துட்டு ஹெல்ப்னு எழுதணும். செகண்ட் ஒன் கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஏ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து த வேர்ல்டுன்னு மாற்றணும். தேர்ட் ஒன் ராஜன் ஸ்லோலி செட்டில் டவுன் இன் இஸ் ரிட்டையர் லைஃப். ராஜன் ஸ்லோலி செட்டில்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து டி போட்டு எழுதணும். ஹேவ் எனி ஒன் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன், அதாவது ஹேவ் பதிலாக ஹேஸ்ன்னு போடணும். மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வாஸ் குட் அட் டிராயிங் பிக்சர்ஸ். ஸோ இந்த மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வாஸ் வராது, அது பதிலாக வேர்னு போடணும். நெக்ஸ்ட் மார்ச் 2023 மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் த செமினார். ஹேஸ் ஸ்டாண்ட் அப் பதிலாக ஹேவ் டன் வரும். செகண்ட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த அந்த பாய்ஸில் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆர் வராது, அது போல் ஈஸ் அப்படின்னு போடணும். ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். இந்த இடத்துல ஆன் வராது, ஏ புக் தான் வரும். ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஸோ இது வந்து டூ ஈட் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈட்டிங் அப்படின்னு எழுதணும். த டி ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி ரன்ஸ் ஃபாஸ்ட்லி அப்படின்னு வந்தாவே இந்த எல்வை எடுத்துட்டு ஃபாஸ்ட் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஒன் 30 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆர் டூ ஆஃப் பாயசம். ஸோ இதில் வந்து இந்த ஆர் எடுத்துட்டு அது போல் ஈஸ் அப்படின்னு போடணும். கசின்ஸ் as well as இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஈஸ் எடுத்துட்டு அது போல் ஆர்னு போடணும். மை சன் இஸ் ஃபான் டு மியூசிக். இந்த இடத்துல டூ எடுத்துட்டு அதுக்கு போல் ஆஃப்னு போடணும். சச்சின் இஸ் சீனியர் தென் டோனி. ரன் எடுத்துட்டு டூன்னு போடணும். வாஸ்கோ ட காமா வாஸ் அ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு ரீச் இந்தியா பை சி. ஸோ இது வந்து வாஸ் ஏன்னு போட்டுருக்கேன், அந்த ஏ எடுத்து தேன் போடணும். நெக்ஸ்ட் மே 2022 பாருங்க. த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வேர் க்ரௌண்டு. ஸோ இந்த இடத்துல வேர் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாஸ்ன்னு போடணும். ஹி இஸ் ஆங்க்ரி அண்ட் மீ. இது வந்து ஆன் எடுத்துட்டு வித்துன்னு போடணும். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ரியேஷன். ஸோ இந்த இடத்துல ஹெல்ப்ஸ் எஸ் போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு வெறும் ஹெல்ப் மட்டும் எழுதினா போதும். த போயட் அண்ட் ஆக்டர் ஆர் டெட். ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈஸ்ன்னு போடணும். அல்லது இந்த போயட் அண்ட் ஆக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். ஐ லிவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி த போடணும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2022
சி பேக் த கேக். இந்த இடத்துல பேக் ஷி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால வந்து பக்கத்தில் வெறும் பக்கத்தில் எஸ் போடணும். அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல எதுனா ரைட் தான். ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ ஏற்கனவே வந்திருக்கு, தென்னுக்கு பதிலாக டூ போடணும். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை கொரோனா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக இஸ் போடணும். திஸ் இஸ் த பென் வேர் ஐ லாஸ்ட். ஸோ இந்த இடத்துல வேர் எடுத்துறது பதிலாக விச்சுன்னு போடணும். சி இஸ் பியூட்டிஃபுல் இஸ் சி. இது வந்து கொஸ்டின் டேக் ரைட்டானு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு நாட் வராதனால கண்டிப்பாக இந்த இடத்துல நாட் வந்திருக்காங்க, பட் நாட் கொடுக்கறதுனால இஸ் நாட் சி அப்படிங்கிறது தான் ரைட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் செப்டம்பர் 2020. இதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பப்ளிக்ல வந்து 10th கேட்டது. ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். ஸோ அண்ட் புக் எடுத்துட்டு ஏ புக் அப்படின்னு போடணும். சீதா கோஸ் டு மார்க்கெட் எஸ்டர்டே. இதுல இருந்து எஸ்டர்டேனா பாஸ்ட் டென்ஸ், அதனால கோஸ் எடுத்துட்டு வென்ட்னு போடணும். யூ ஹேவ் நாட் ஈட்டன் எனி திங் ஃப்ரம் அ லாங் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரம் அ லாங் டைம் எடுத்துட்டு ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு போடணும். சுந்தர் இஸ் எய்தர் எ கிரிக்கெட் பிளேயர் நாட் அ ஃபுட்பால் பிளேயர். ஸோ இது வந்து எய்தர் எடுத்துட்டு நெய்தர் போட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நாட் எடுத்துட்டு நார்னு போடணும். நெய்தர் நார். வி வாட்ச்டு த ஷீப்ஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு. ஸோ வி வாட்ச்டு த ஷீப்ஸ் அப்படின்னு வராது, நமக்கு வந்து ஷீப் அப்படின்னு தான் வரும். இந்த எஸ் எடுத்து ஷீப் கிரேசிங் இன் த ஃபீல்டு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் ஸ்பாட் எரர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். எல்லாருமே இதை வந்து தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு சென்டென்ஸ் வேணால் மாற்றி கேட்கலாம். ஸோ இதே மாடலில் உங்களுக்கு கேட்பாங்க, அதனால் எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.